நாளைக்கு ஒரு வீடு கட்டிட்டா என் வாழ்க்கையே சொர்க்கமாயிடும் அப்படின்னு நினைச்சு செயல்படுறீங்க. வீடு கட்டி முடிஞ்ச பிறகு நிகழ்காலத்தில் அந்த வீடு வந்துருச்சு, அதை அனுபவிக்கிறீங்களா? உடனே மனம் உங்களை எதிர்காலத்துக்கு தூக்கிட்டு போயிடுது. உங்களை உங்கள் சுய விருப்பம் இல்லாமல் எதிர்காலத்திலேயே கடத்தி கொண்டு போய் வைத்திருப்பதனால் உங்கள் மனம் எக்காலத்தும் உங்கள் வாழ்வை நீங்கள் வாழ விடுவதில்லை. அதே மாதிரி உங்க எதிர்காலம்ங்கிறதும் அதோட ஹோப்பு, பிளானு எல்லாமே எங்கதான் நீங்க அனுபவிக்கிறீங்க, எங்கதான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்க? நிகழ்காலத்தில் தான். சரி, நிகழ்காலமாவது இருக்கா? கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்தோம்னா இல்ல. ஏன்னா எதிர்காலம் அப்படியே ஸ்லிப் ஆகி கடந்த காலத்துல போய்கிட்டே இருக்கு. நீங்க ஆழ்ந்து நிகழ்காலத்தை அப்சர்வ் பண்றீங்கன்னா அந்த அப்சர்வ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே ஃபியூச்சர் பாஸ்டா போயிடுது. கடந்த காலமும் இல்ல, எதிர்காலமும் இல்ல, நிகழ்காலமும் இல்ல. அப்ப என்னதான் இருக்கு? காலமே இல்லைன்னு சொல்லிடலாமா? இல்ல, அதுவும் இல்ல. தெளிவு வந்தால் மட்டும்தான் காலத்தின் இருப்பை பற்றியும் இறப்பை பற்றியும் போக்கை பற்றியும் காலத்தின் நோக்கை பற்றியும் தெளிவு பிறக்கும்.